ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் டாசல். இன்னைக்கு 2 பீட் வச்சு சிம்பிளாக சூப்பராக இருக்கிற டாசல் போடுறது பார்க்கலாம். சாரியோட கலர் வந்துட்டு பாட்டில் க்ரீன், டார்க் பாட்டில் க்ரீன், மெரூனு. இதுதான் பல்லு. இதுக்கு வேணுன்ற மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். எப்பயும் போல் சாரி கலர்ஸில் 2 கலர் த்ரெட்டு, லீஃப் பீடு, ட்ரம் பீடு, ட்ரிம்மரு, நீடலு, கோல்டன் கலர் ஜரி, கம்மு இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ட்ரம் பீடு. நீங்கள் உங்களோட சாரீ வந்து என்ன கலரில் ஜரி இருக்கோ அந்த கலர் பீடு எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ சாரியில் லாக் பண்ணிவிட்டு 2 பீடு போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ட்ரம் பீடு ஃபஸ்ட்டு ஒரு பீடு போட்டு பீட் மேலே லாக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பீட் போட்டு பீட் மேலே லாக் பண்ணி சாரியில் லாக் பண்ணணும். நான் ஏன் இது இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டுக்குது. எடுத்து வச்ச வீடியோ இல்லை, அதனால தான் நான் வெறும் வாய்ஸ் மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். பீட் லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு சாரியில் லாக் பண்ணணும். அப்புறமா 5 செயின் போட்டு லாக் பண்ணணும். ஃபைவ் செயின் போட்டு லாக் பண்ணிட்டு திருப்பியுமே 3 செயின் போட்டு லாக் பண்ணணும். இதே மாதிரியே சாரி ஃபுல்லாக பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சாரி ஃபுல்லாக போட்டுட்டேன். அந்த பீட் மட்டும் வி ஷேப்பில் வர மாதிரி லாக் பண்ணணும். ரொம்ப தள்ளி லாக் பண்ணிங்கன்னா டிசைன் ஷேப் வராது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எரர் வந்ததுனால தான் வந்து என்னால் டீட்டெயிலாக போட முடியல. உங்களுக்கு இது புரியலன்னா சொல்லுங்கள். வேற ஒரு கிளாத்தில் நான் டாசல் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். சாரியில் 2 டைம்ஸு ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருப்போம். அதே இடத்துல இதையும் லாக் பண்ணிடலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி லாக் பண்ணணும், எத்தனை செயின் எடுத்து லாக் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 5 செயின் போட்டு எங்கே லாக் பண்ணியிருக்கோமோ அது மேலேயே லாக் பண்ணிக்கலாம். இப்போது 5 செயின் போட்டு லாக் பண்ணியாச்சு. அந்த 3 செயின் கேப்பில் ஒரு வாட்டி லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. இப்போது நீடல் மேலே சிங்கிள் த்ரெட் எடுத்துட்டு பீடுக்கு பேக் சைடு வந்து நம்ம போட்டு லாக் பண்ணி இந்த த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்குள்ளே விட்டு நீடலை விட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 10 க்ரோஷா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிள் க்ரோஷா வேணாலும் பண்ணிக்கலாம், டபுள் க்ரோஷா வேணாலும் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷானா நீடல் மேலே சிங்கிளாக த்ரெட் எடுக்கிறதா சிங்கிள் க்ரோஷா. நீடல் மேலே 2 வாட்டி த்ரெட் எடுத்திங்கன்னா டபுள் க்ரோஷா. நான் வந்து டபுள் க்ரோஷா தான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தெரியும், அதனால் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்ரோஷா போடும்போது எல்லா க்ரோஷாவும் வந்து ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பெருசு சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள், 10 சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டேன். இப்போது நீடல்லேருந்து த்ரெட்டு கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு நீடலை வெளியே எடுத்து லீஃப் பீடை இன்சைட் பண்ணிக்கிறேன்.
இன்சைட் பண்ணி பீடை லாக் பண்ணிக்கிறேன். ஏன் லாக் பண்ணணும்னா மூவ் ஆகாமல் இருக்கும், அதனால் லாக் பண்ணிக்கிறோம். திருப்பி நீடல் மேலே 2 டைம்ஸ் த்ரெட் எடுத்து இன்னொரு பீடில் இருக்கிற த்ரெட்டுக்குள்ளே விட்டு நீடல் எடுக்கிறேன் த்ரெட்டை. சேம் அந்த சைடு என்ன பண்ணமோ இந்த சைடு அதே பண்ண போகிறோம். இப்பயும் 10 வாட்டி க்ரோஷா பண்ணிக்கணும். இதுதான் கவுண்டிங்கு. ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா ரிங்கிள்ஸ் வரும், ஷேப் வந்து கரெக்டாக உட்காராது. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். போடுற டைமுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ 10 க்ரோஷா போட்டு முடிச்சிட்டேன். அந்த 3 செயின் சென்டரில் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு சாரியில் எங்கே ஃபஸ்ட் கலர் லாக் பண்ணியிருந்தோமோ அங்கே ஒரு வாட்டி லாக் பண்ணிவிட்டு இப்போ 5 செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா டாசல் கட்டுறதுக்கு. பாருங்கள், 5 செயின் இருக்கிற இடத்துல லாக் பண்ணிடுறேன். பாருங்க, டிசைன் இந்த மாதிரி அழகாக தெரியும். இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்க, சாரீ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து 120 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கம் பண்ணி வச்சிருக்க த்ரெட்டில் டாசல் கட்டிக்க போகிறேன். பாருங்க, கட்டி முடிச்சிட்டேன். இது கூடமே எப்படி கட்டணுன்னா என்னோட பேக் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதனால தான் எல்லா வீடியோலையும் காட்டுறதில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.